நான் தோட கம்முனு விட்டா பாரு சீனெல்லாம் என்கிட்ட போடாத வேற யார்கிட்ட போட்டுக்கோ என்கிட்ட மோதாதன்னா பின்னாடி பேசுறேன் நான் யார்கிட்ட மோதணும்னு எனக்கு தெரியும். யார் சண்டை யார்கிட்ட பேசி ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். பார்வதி வாயை வச்சுக்கணும் சும்மாவே இருக்க தெரியாதா? கொஞ்ச நேரம் கூட உன் வாய் சும்மாவே இருக்காதா? சம்மந்தமே இல்லாமல் யாரை பற்றியாவது பேசிகிட்டே இருக்குது. அட்லீஸ்ட் உள்ள இருக்க எவனுக்காவது ஒருத்தனுக்காவது நீ உண்மையாக இருந்திருக்கியா? எல்லாரை பற்றியும் முதுகுல குத்திருக்க. இப்போ முதல்ல மூணாவது ப்ரோமோவை பற்றி நான் சொல்லிட்டேன். அதாவது வினோத்தை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க. வினோத் ஒரு வார்த்தையை விட்டுருக்காரு போல பார்வதி கிட்ட. பார்வதி பிரச்சனைக்கு போனதுனால தான் வினோத்துக்கு 5 ஓட்டு விழுந்திருக்கு நாமினேஷனில் அப்படின்னு சொல்லி வினோத் சொல்லியிருப்பார் போல. இதை பற்றி வந்துட்டு பார்வதி எல்லாருக்கிட்டையுமே பேசிட்டு உக்காந்துக்கிட்டு இருக்கு. ஏற்கனவே அது வினோத்துக்கு துரோகம் பண்ணிருக்கு. ஒரு முறை வந்துட்டு வினோத்தை வந்துட்டு அந்த வீட்டில இருந்து வெளியே அனுப்பணும்னு சொல்லி வினோத்துக்கிட்ட போயிட்டு சுபிக்ஷா வெளியே அனுப்பணும்னு சொன்னா பார்வதி. ரெண்டாவது கமருதீனை பத்தி நேற்று தர்பீஸ் கிட்ட தப்பா பேசின உட்காந்துருக்கா. அவன் வந்துட்டு மிஸ்பா வந்துட்டு டச் பண்ணானா, ஒரு மாதிரி வந்துட்டு வயலண்டா டச் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கமருதீனை பத்தியே அசிங்கமா தர்பீஸ் கிட்ட பேசிருந்துச்சு நேற்று நைட்டு. ஸோ இன்னைக்கு மறுபடியும் கமருதீன் கிட்ட உட்காந்து நார்மலா பேசிட்டு இருக்கு. தர்பூஸை பத்தி வினோத்துக்கிட்டையும் கமருதீன் கிட்டையும் ஏகப்பட்ட மாதிரி பேசியிருக்கு. ஸோ இந்த எச்சம் வந்துட்டு எல்லாரை பத்தியும் பேசும். ஆனா இவளை பத்தி யாருமே பேசக்கூடாது அப்படின்றதான் பார்வோடைய ரொம்ப கேவலமான ஒரு எண்ணமே. இப்போ வினோத்தை பற்றி பேசியிருக்கு. வினோத் சமகாண்டாயிட்டாரு. அவர் நார்மலாகவே புள்ளி பண்ணுவார். சும்மா இருப்பாரா? பாரு இங்கே பாரு, நான் அப்போவே விட்டுட்டேன், சும்மா உன் பிரச்சனை உன் சீனெல்லாம் என்கிட்ட வந்து காட்டிக்கிட்டு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்க, நான் யாருக்கிட்ட வேணாலும் காட்டுவேன், யாருக்கிட்ட வேணாலும் கத்துவேன். இவ யாருக்கிட்ட வேணாலும் போய் கத்துவா. ஆனால் பதிலுக்கு யாராவது இவகிட்ட வந்து கத்துனா அவள்தான் பெரியார் பேத்தின்னு புடுங்கிடுவா, நொட்டிடுவா. ஸோ இதைத்தான் வந்துட்டு இப்பயும் பண்ணிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கா. வினோத் பண்ணதும் ஆனால் தப்பு தான். வினோத்துமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா பாருவோட இடத்துக்கு போனதுனால தான் 5 ஓட்டுனா, நீ ஏன் முதல்ல பாருக்கு சப்போர்ட் பண்ணி போனேன்? முதல்ல போனது உன் தப்பு தானே, அப்புறம் எதுக்கு இப்படி சொல்கிற? அங்கே தான் மேட்ரு. ஆனால் பார்வதி நேற்று ரொம்ப அசிங்கமாக கமருதீனை பற்றி இப்போ தர்பீஸ் கிட்ட சொன்னால, அதெல்லாம் அப்படியே விட்டுட்டு இப்போ மறுபடியும் அப்படியே கமருதீன் உட்காந்து பேசிட்டு இருக்கா பார்த்தீங்களா? அங்கே தான் நிற்கிறா பாரு. இதை விட ஒரு எச்ச கேரக்டர் என்ன இருக்குது? ஆனால் அதெல்லாம் தப்பு கிடையாது. கண்டென்ட் நம்ம கொடுத்துட்ருக்கால. ஸோ அதனால் வந்துட்டு அவள் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவளுக்கு நம்ம ஃபயர் பண்ணோம், அதுதான் மேட்ரு. ஸோ இதான் வந்துட்டு 3வது ப்ரோமோ. இது சம்மந்தமாக உங்கள் கருத்து என்னன்றதை கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற ஸ்திகளை விட கூட தெரிந்து கொள்வதற்கு சென்னை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.